ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா எழில்கிட்ட சொல்றாங்க, நல்ல வேலைடா நீயாவது என் கூட இருந்த அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ வந்து நிக்க மாட்டேயாமா, நான் எப்போதுமே உன் கூட தாமா இருப்பேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. உன் மேல யாருமே தப்பு சொல்ல முடியாதுமா, எல்லாருமே உன்னை இப்போதைக்கு புரிஞ்சுக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமாவே உன்னை புரிஞ்சுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு எழில். பாக்கியா சொல்றாங்க, கல்யாணமான புதுசுல இதே மாதிரி தான் ஒரு தனி வீட்டுல இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா போற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்றது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அதுக்குள்ள 3 குழந்தைங்க வந்துட்டீங்க, எந்த பக்கமும் என்னால திரும்பவே முடியாத அளவுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் என் மனசு என்ன எதிர்பார்க்கும்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே நீ பாவம் இல்ல, வீட்டுல எவ்வளவு வேலை பார்த்துருக்குற அப்படின்னு ஒரு வார்த்தை என்னை பார்த்து கேட்க மாட்டாரா அப்படின்னு தோணுடா அப்படின்னு சொல்றாங்க. நீ இன்னைக்கு உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு பரிமாறுறேன் அப்படின்னு ஒரு நாள் கூட உன்னோட அப்பா அக்கறையா கேட்டதே இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. பொண்டாட்டினா வேலை செஞ்சே சாகணும் அப்படின்னு தான் அவரோட நினைப்பு, என்னோட வேலை நான் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அவர் நினைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நான் அவருக்காக எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்வேன், அவருக்கு நாளைக்கு ட்ரெஸ் இருக்கான்னு பார்த்து அயன் பண்ணி வைப்பேன். நைட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம், சப்பாத்தி பண்ணலாமா, அதுக்கு குருமா இல்லையே, இதே மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இப்போ திடீர்னு ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி தோணுதுடா அப்படின்னு சொல்றாங்க. வாசலுக்கு போய் பார்க்கணும்னு தோணுது, அவர் வந்துட்டாரா இல்ல தெரியாம நம்ம கேட்டை பூட்டிட்டோமா அப்படின்லாம் தோணுதுடா அப்படின்னு சொல்றாங்க. எந்த தப்பும் பண்ணல எழில் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. நீ பண்ண ஒரே தப்பு என்னன்னா மிஸ்டர் கோபிநாத்தை கல்யாணம் பண்ணதுதாமா அப்படின்னு எழில் சொல்றாரு. எதை நினைச்சும் வருத்தப்படாதமா அப்படின்னு சொல்றாரு எழில். கோபியை காமிக்கிறாங்க. கோபியோட ஃப்ரெண்டு கேக்குறாரு, அடுத்து என்னடா பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு. கோபி சொல்றாரு, என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலடா அப்படின்னு சொல்றாரு. கோபி அவரோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்றாரு, யார்கிட்ட பவர் இருக்குதோ அந்த ஆம்பளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இந்த பொம்பளைகளுக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக கண்ணீர், அன்பு, பாசம் எந்த ஆயுதத்தை வேணாலும் அவங்க யூஸ் பண்ணுவாங்கடா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேர்லாம் லவ் இல்லடா, கடைசி யோசிச்சு பார்த்தா நம்மள அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்கடா அப்படின்னு சொல்றாரு. கோபி ஃப்ரெண்டு சொல்றாரு, இப்போதைக்கு நீ ரொம்பலாம் யோசிக்காத கோபி அப்படின்னு சொல்றாரு. இனியா இப்ப கோபிக்கு கால் பண்றாங்க. நீங்க எங்க இருக்கீங்க டாடி, சாப்பிட்டீங்களா டாடி அப்படின்னு கேக்குறாங்க. உங்களை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு டாடி அப்படின்னு அழுறாங்க. நீ என்ன பத்தி கவலைப்படாத இனியா, நீ உன் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு, நீ நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருமா அப்படின்னு கோபி சொல்றாரு. அதுக்கப்புறமா ஃப்ரெண்டுகிட்ட சொல்றாரு, என் மேல பாசமா இருக்கிற ஒரே ஆளு என்னோட பொண்ணு இனியாதான் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே இருக்க போறது கிடையாது, கண்டிப்பா நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிப்பேன், அப்போ இனியாவை என் கையோடய கூட்டிட்டு போயிருவேன், அதுக்கப்புறமா இனியாவும் மையவும் அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்பவே ரொம்பலாம் பிளான் பண்ணாதடா அப்படின்னு சொல்றாரு கோபியோட ஃப்ரெண்டு. அடுத்ததான் செலியன் ஜெனிட்ட சொல்றாரு, அம்மா எவ்வளவு செல்ஃபிஷா யோசிச்சிருக்காங்கன்னு பாத்தியா, அப்பாவை சாமர்த்தியமா பேசி வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு கோபப்படுறாரு. ஜெனி சொல்றாங்க, ஆன்டியா அங்கிள வெளியில போக சொன்னாங்க, அவங்க கூட ஒரே ரூம்ல இருக்க மாட்டேன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கூட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காது ஜெனி அப்படின்னு செலியன் கோபப்படுறாரு. இப்போ அப்பா வெளியில போயிட்டாரு, குடும்ப செலவை இப்ப யாரு பாக்குறது அப்படின்னு கேக்குறாரு. அம்மாட்ட இருக்கிற காசெல்லாம் வச்சா ஒரு வாரத்துக்கு கூட குடும்பத்தை ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு எல்லாரும் என்கிட்ட தான் வந்து நிப்பாங்க குடும்ப செலவுக்கு காசு கொடுன்னு, அதெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு செலியன் சொல்றாரு. உனக்கும் எனக்கும் மேக்சிமம் என்ன செலவாகுமோ அதை மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு செலியன் சொல்றாரு. ஏன் செல்லியா இந்த சிச்சுவேஷன்ல கூட நீ இப்படி யோசிக்கிற, நீ தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு ஜெனி அட்வைஸ் பண்றாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா நம்ம 2 பேரும் தனி கொடுத்தனம் தான் போகணும் அப்படின்னு செலியன் சொல்லிடுறாரு. அடுத்ததான் மறுநாள் செலியன் ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. ஈஸ்வரி பாட்டிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ தான் இனிமே கோபி இடத்துல இருந்து இந்த குடும்பத்தை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் செலியன் பாத்துப்பா பாட்டி அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. சாப்பிட்டு போச்சலியா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எதுக்குமா, நாளைக்கு உனக்காக நான் அதை செஞ்சு கொடுத்தேன் இதை செஞ்சு கொடுத்தேன்னு என்கிட்டயே சொல்லி காமிப்பேன், எனக்கு தேவையில்லைம்மா அப்படின்னு செலியன் சொல்லிடுறாரு. கேட்ட உடனே பாக்கியா ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.